வணக்கம். நம்ம மோடி வந்து த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி எவர். நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். எக்கனாமி ஒரு பக்கம், ஜாப்ஸ் ஒரு பக்கம், பிஎம் கேர்ஸ் ஃபண்டா அது வந்து இல்லை அப்பாயின்மெண்ட் கூட விளையாடுறது, ஒரு ஸ்டேட்டை யூனிட் அதை பிஜேபி கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, மீதி கவர்னன்ஸ் வச்சு எப்படி ஆட்சி நடத்துறது, நிறையா பார்த்துட்டு இருக்கோம் தினசரி ஒரு இந்த நாட்டில். அக்ரிகல்ச்சர் மேலே ஒரு பெரிய வேட்டு. ஆல்ரெடி விவசாய மக்கள் வந்து செத்து சுண்ணாமாகிட்டு இருக்காங்க. அதில் இப்போ இந்த பெரிய மனுஷன் ட்ரம்ப் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கார்ல, ட்ரம்ப் சொல்கிறது எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருக்கணும். இது எப்படி தலையாட்டுறாருன்னு பாருங்கள். ஒரு புது அந்த ட்ரேட் டீல் என்ன சொல்லுதுன்னா, சரி அமெரிக்காவோட விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயம் சின்னதாக, அமெரிக்கா ஹெவிலி சப்சிடைஸ் பண்ணுது தன்னோட அக்ரிகல்ச்சரை. அங்கே இருக்கிற விவசாயிங்களுக்கு 2014 $965 பில்லியன் கொடுத்துருக்காங்க. $965 பில்லியன் சப்சிடியா. 2019 $867 பில்லியன் சாங்ஷன் பண்ணுறாங்க. ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு 10 லட்சம் 15 லட்சம் மானியமாக கொடுக்கும், மினிமமாக நான் சொல்கிறேன். இப்போது இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் வரணுமா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து ட்ரம்ப் வந்து இங்கே அனுப்பணும். டீல் மோதியும் சைன் பண்ண ரெடியாக இருக்காரு. அதனால என்ன பிரச்சனை இருக்குது இதில் பார்ப்போம். இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவில் டெய்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. டெய்ரின்னா இந்த மாடை வளர்த்துறது, பீஃபு, மாடு வெட்டுக்கு போகிறது, பால்லேருந்து வர ப்ராடக்ட்ஸ், சீஸு, வே பவுடர், லாக்டோஸ், இதெல்லாமே. இது வந்து ஆத்தரைஸ்டான அமெரிக்காவோட ஃபிகர்ஸும் இந்தியாவோட ஃபிகர்ஸும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸ்கிம்டு மில்க் பவுடர் இருக்கு பாருங்க. மில்க் பவுடர் வந்து அமெரிக்கா 2018 7,15,491 டன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா வே பவுடர் வந்து 5,45,890 டன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. சீஸ் 3,48,561 டன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி லாக்டோஸ் 3,92,166 டன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. இப்போ 6 லட்சம் டன் சீஸ் அமெரிக்கா கையில் இருக்குது இந்தியாவில் டம்ப் பண்ணுறதுக்காக. இந்தியாவில் டம்ப் பண்ணுச்சுன்னா 12 வருஷத்துக்கு நம்ம சீஸ் ப்ரொடக்ஷன் போதும். நம்மளுக்கு அவ்வளோ சீஸ் நம்ம மேலே கொட்ட போகிறோம். இது சிக்கல் என்ன இருக்குன்னா, இதில் நீங்கள் சீப்பான ப்ராடக்ட் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே மகாராஷ்டிராலெல்லாம் 17 ரூபாய்க்கு தான் பால் எடுக்கிறாங்க. 17 ரூபாய்க்கு தான் பால் எடுக்கிறாங்க. காணாம போயிடுவாங்க விவசாய மக்கள். இந்த மாதிரி இம்போர்ட் அலோவ் பண்ணணும் அமெரிக்காவிலிருந்து. 70% வே பவுடர் நம்மளுக்கு. அந்த வே பவுடர் பார்த்தீங்கன்னா பாலை வந்து திரும்ப தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கே கொடுப்பாங்க. இந்த மில்க் பவுடர் பதிலாக சீப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க. வே பெர்மியேட் பவுடர்ன்ட்டு தனியாக இருக்குது, அதில் ப்ரோட்டீன் ரிமூவ் பண்ணிடுவாங்க, அது இன்னும் சீப்பாக வரும். இதில் கூத்து என்ன இருக்குன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா போன் மீல் கூட கவு கொடுப்பாங்க. இந்தியாவில் அளவு கூட இல்லை. அது ஒரு கவோட இன்டெஸ்டைன் இருக்கு பாருங்க, கவோட காஃப் இருக்கும் பாருங்க, மேல் குழந்தைய சாப்பிடிப்பாங்கல்ல. அப்போ அந்த இன்டெஸ்டைன்ல இருந்து எடுக்கல ரெனெட் தான் சீஸில் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக போடுவாங்க. அப்போ அது கூட இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா பீஃப் பேனுக்கு என்ன அர்த்தம் இருக்கீங்க? அவ்வளோ தூரம் கோமாதா பேசுகிறவங்க இது எப்படி வந்து இதுக்கு சரி பண்ணுவாங்க தெரில. அமெரிக்கா வந்து நான்வெஜ் வெஜ், இப்போ வெஜ் நான்வெஜ் ஆகிடுது இல்லை, சீஸ் நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் ரிமூவ் பண்ணுங்க கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததுக்கு வந்துடுறோம். நம்ம ரொம்ப முக்கியமானது சோயாபீன் ஆயில் பார்த்தீங்கன்னா 107 பில்லியன் ப்ரூஷல்ஸ். அந்த ப்ரூஷல்ஸ் என்னான்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது சோயாபீன் ஆயிலை. இந்தியாவில் டம்ப் ஆக போகுது. இம்போர்ட்டர் ஆஃப் கார்ன், இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து மக்காச்சோளம் இருக்குது, நம்ம கோழிக்கு கொடுக்குற தீவனம். அந்த தீவனத்தை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் டன் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் 19-20. இங்கே ஏன் விலை கிடைக்க மாட்டேங்குது மக்காச்சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். 5 லட்சம் டன்னு இப்போ 23 ஜூன் 2020 திருப்பி ஒரு சாங்ஷன் கொடுத்து வருது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்
இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ராசஸ்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அமெரிக்காவிலிருந்து 3வது கண்ட்ரியாக இருக்கும், நம்ம ஹையஸ்ட் இம்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலைக்கு போனால் நீங்கள் பாரத் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அது எப்படி எங்கே ஆத்ம நிர்பர் பாரத் இது? அமெரிக்கா கிட்ட இருந்தாலாம் வரணும், இந்தியாவோட பணம் உழைக்கிற பணம்லாம் அங்கே போயிடணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆள் ஒரு விஷயத்த சரி பண்ணதில்லை. மோடி ஒரு விஷயத்தை இந்த நாட்டுக்காக நல்லா பண்ணியிருக்காருன்னா எதுவுமே தெரியாது யாருக்குமே. யாருமே எடுத்து சொல்ல முடியாது நல்லது இது நடந்திருக்குன்ட்டு. கரப்ஷன் உச்சக்கட்டத்தில், அடானிக்கு விற்கிறது உச்சக்கட்டத்தில், அம்பானிக்கு விற்கிறது உச்சக்கட்டத்தில். எல்லாம் ஏழை மக்கள் ஆகிட்டு இருக்காங்க. இந்த அம்பானி அடானி மட்டும் பணக்காரங்க ஆகிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் அவங்களுக்கு, போர்ட் அவங்களுக்கு, எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு, எலக்ட்ரிக் கிரிட் ஃபுல்லாக அவங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு ஆத்ம நிர்பர் பாரத் சொன்னப்போ நம்ம புரிஞ்சிருக்கணும். இவர் ஆத்ம நிர்பர் பாரத் என்னைக்கு மோடி சொன்னாரோ அன்னைக்கே புரிஞ்சிருக்கணும் ஃபாரின் கண்ட்ரி என்ட்ரி ஃபுல்லாக வரப்போகுது உள்ளன்ட்டு. கரெக்டாக பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்குறாரு, சாவங்கடாங்கிறாரு.